வணக்கம். சமீபத்தில் நம்மை விட்டு பிரிந்த தோ. பரமசிவன் அவர்களை பற்றி நாம் நிறைய பேசியிருக்கிறோம். அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தி கிடைத்தவுடனேயே நானும் என்னுடைய துணைவியாரும் உடனடியாக இங்கிருந்து நெல்லை புறப்பட்டு சென்றோம். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட இருக்கிற அளவிற்கு அவர் பாதிக்கப்படவில்லை. இருந்தாலும் கூட அவருடைய இறப்பு நமக்கு இழப்புத்தான். அதிலும் 1986 முதல் 2020 வரை, அதிலும் குறிப்பாக 86 முதல் 98 வரை 12 ஆண்டுகள் அவரோடு குருகுல கல்வி போன்று நான் அவரோடே இருந்து அவருடைய கருத்துக்களை எல்லாம் அறிந்து கொண்டவன், கலந்துரையாடியவன். இந்த சூழலில் அவர் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனால் பல்கலைக்கழகத்திற்கு மாற்றலாகி போன போது எப்போதும் போல் அந்த தொடர்பு இருந்து கொண்டே இருந்தது. எந்த செய்திகளை பற்றிய சந்தேகம் எனக்கு ஏற்பட்டாலும், எந்த புதிய நூலை படித்தாலும் அவரோடு நான் பகிர்ந்து கொள்வேன். சமீபத்தில் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு அமைச்சர் தொழில் வளர்ச்சி மற்றும் தமிழ் வளர்ச்சியினுடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தோ. பரமசிவன் அவர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்தார். இதற்கான முயற்சி எடுத்ததில் எனக்கும் பங்குண்டு என்பதை நான் பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன். தற்பெருமையாக சொல்லவில்லை. எப்படி என்று கேட்டால், அவருடைய உடல் அங்கே வைக்கப்பட்டிருந்த போது எல்லோரும் வந்து அஞ்சலி செலுத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது அமைச்சராக இருந்தவர்களிடத்தில் நான் தொடர்பு கொண்டு ஐயா அவர்களுடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட உடனே அவர்கள் அதற்கான ஏற்பாட்டை செய்கிறேன் என்று சொன்னார்கள். அது இப்போது அந்த கனவு மெய்ப்பட்டிருக்கிறது. அப்படி எத்தனை புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கிறார் என்று பார்த்தால், தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தார் அவர். அவருடைய நூல்களின் பட்டியல் என்று பார்க்கும் இடத்து 17 நூல்கள் அவரால் எழுதப்பட்டிருக்கின்றன. அவரது அறியப்படாத தமிழகம் என்கின்ற நூல்தான் பிற்காலத்தில் பண்பாட்டு அசுவைகள் என்ற பெயரில் 2 நூல்களாக சேர்த்து வெளியிடப்பட்டன. அவருடைய ஆய்வு நூலாகிய அழகர் கோயில், தெய்வம் என்பதோர், வழித்தடங்கள், பரன், சமயம், சமயங்களின் அரசியல், தோ. பரமசிவன் நேர்காணல்கள், விடுபூக்கள், உரைகள், நாள் மலர்கள், மானுட வாசிப்பு, பாளையங்கோட்டை, மஞ்சள் மகிமை, மரபும் புதுமையும், செவ்வி, இப்படி பல நூல்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் எழுதியவை. குறிப்பாக அவர் இளையான்குடி கல்லூரியில் பேராசிரியராக இருந்தபோது மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் வந்து அழகர் கோயில் ஆய்வினை மேற்கொண்டு அந்த புத்தகத்தை மதுரை காமராசர் பல்கலைக்கழகமே வெளியிட்டிருப்பது ஒரு பெரிய பெருமைக்குரிய ஒன்று. இன்றைக்கும் அழகர் கோயில் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த நூல் அவ்வளவு பயன்பாட்டை தரும். அதே போல் அவருடைய நாள் மலர்கள், எப்படி மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் குறைந்த பக்கங்களில் அரிய செய்திகளை தருவாரோ, அதுபோல் நாள் மலர்கள், உரைகள் போன்றவற்றில் அவருடைய அபூர்வமான செய்திகளெல்லாம் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். இன்னும் ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால், தோப்பா அவர்களோடு நேர்காணல் நம்முடைய காலனி கிராம பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை பேராசிரியர் டாக்டர் சுந்தர் காளி அவர்கள் அவரோடு உரையாடிய அந்த செய்தி இன்னும் மிக அருமையாக இருக்கும். இப்போது கூட நாம் பல யூடியூப் சேனல்களில் பார்க்குறோம், அவர் வந்து இந்த சமணமலைக்கு போய் நேரடியாக கல்வெட்டுக்களை வாசித்து அதுக்கு விளக்கம் சொல்கிற செய்திகள் எல்லாம் பார்க்குறோம். எல்லா துறையிலும் வல்லவராக விளங்கிய அவர் தனக்கு தெரிந்த செய்திகளை எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு தன்மையுடையவர். நான் அவரோடு உரையாடி இருக்கிற போது பார்த்துருக்கிறேன். நாம் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு அவர் சொல்லுகிற அந்த ஓமை அவ்வளோ அருமையாக இருக்கும். சான்றாக, மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவம்பாவை நான் கோயிலில் சென்று பேசுவேன் சோழவந்தால் இருக்கிற போது. அப்போதெல்லாம் அவரோடு நான் உரையாடுகிற போது, இந்த பாடலுக்கு இந்த செய்தி சொன்னீர்களா, அந்த பாடலுக்கு இந்த செய்தி சொன்னீர்களா, நம்மளை ஈடுபடுத்தீர்களா என்றெல்லாம் கடவுள் மறுப்பு கொள்கையாளராக இருந்தாலும் கூட அவர் கேட்கும்போது எனக்கு வியப்பு ஏற்படும். வைணவத்தில் அவ்வளோ ஈடுபாடு உண்டு. நான் வேடிக்கையாக சொல்வதுண்டு, பெரியாழ்வாரையும் பேசுவார், பெரியாரை பற்றியும் பேசுவார், ரெண்டிலுமே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் என்று சொல்லுவேன். அப்போது நாம் ஈடு என்ன வகையான செய்திகளை நமக்கு தருகிறது, உரையாசிரியர்கள் எத்தகைய செய்திகளை தருகிறார்கள் என்று நான் அவரிடத்தில் கேட்டபோது ஒரு அருமையான விளக்கம் சொன்னார். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தை என்னும் இச்சுவை தவறையாம்பொய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருது வேண்டேன் அரங்கமா நகருளானே
என்ற தொண்டரடிப்படியாளருடைய பாடலை சொல்லி இதில் ஆயிரதம் கொழுந்து என்பதற்கு அவர் நல்ல விளக்கம் சொன்னார். எப்படி வைணவ உரையாசிரியர்கள் தமிழை ஈரத்தமிழாக நமக்கு மென்மையாக தருகிறார்கள் என்பதற்கு கொழுந்து என்றால் நாம் என்ன கேள்விப்படுவோம் என்றால் அது மென்மையானது வளர்கின்ற தன்மையுடையது என்று சொல்லுவோம். அவர் அந்த வைணவ உரைகளிலிருந்து எனக்கு எடுத்து சொன்னார், ஏன் திருமாலை கொழுந்து என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு செடி இருக்கிறது, அந்த செடியிலே கொழுந்து வாடுமே ஆனால், தளிர்கள் வாடுமே ஆனால் உடனே அந்த செடியினுடைய வேரிலே ஏதோ துன்பம் ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தமாம். நாம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் கொழுந்திலே ஊற்ற வேண்டியதில்லை, வேரிலே ஊற்ற வேண்டும். இதை அவர் சொல்லுகிற போது, வேரிலே வெக்கை தட்டினால் கொழுந்து வாடுமா போலே பக்தர்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் பகவான் வாடிப்போவான், அதனால் அவனுக்கு ஆயிரதம் கொழுந்து என்ற வார்த்தையை வைணவ உரையாசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். இதுபோல எந்த செய்தியை பற்றி பேசி கொண்டிருக்கிற போதும் அதனுடைய சிறப்பான மகுடமைப்பதை போன்ற சொற்களை அள்ளி வீசக்கூடிய தன்மை அவரிடம் உண்டு. ஆழமான படிப்பும் எளிய தன்மையும் நல்ல ஆராய்ச்சி அறிவும் முன்னும் பின்னும் நோக்கக்கூடிய அறிமா நோக்கும் உள்ளவர்தான் தோப்பா அவர்கள். அவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கின்றன. அது தமிழ் உலகத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய கொடை என்று நாம் சொல்லலாம். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.